மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி நிறைய தகவல்கள், நிறைய செயல்களை ஒரு பெரிய புத்தகமாக கூட இது நிச்சயமாக நம்ம மூலியமாக அது கண்டிப்பாக எழுதுவோம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய அனுபவங்கள் இந்த மலைகளுக்குள்ள, இந்த தொடர்களுக்குள்ள இருக்குது. எப்படி இமாச்சல் எப்படி ஒவ்வொரு யோகிகளுக்கும் எவ்வளோ முக்கியமாக இமயமலை தொடர் இருக்கோ, அந்த மாதிரி இந்தியாவில் மிக முக்கியமான மலைகளில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். அது ரொம்ப முக்கியமான வடிவத்துக்குள்ள அது செயல்படும். இந்த மலையை ஒரு மனிதன் அறிஞ்சுக்கிறோம், இந்த மலையை பற்றி ஒரு நன்கு புரியணும் அப்படின்னா, அவனுடைய அந்த பூர்வ ஜென்மத்தோட செயலும் அவனுடைய நல்ல தியானமும் அந்த மலையோடைய வடிவத்தை காட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. சிறு வயதில் இந்த மலைக்குள்ள அதிகமான நான் வந்திருக்கிறேன். அப்போ என்ன ஒரே ஒரு வேடிக்கை இருக்குன்னா, சிறு வயதில் இந்த மலைத்தொடர்களுக்கு நான் வரும்போது 9 வயசில் நான் இந்த மலைத்தொடர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த மலைத்தொடர்களை பார்த்துட்டு பயந்து கண்ணை மூடிக்குவேன். வண்டிகளில் பஸ்ஸில் போகும்போது இல்லை முகத்தில் ஒரு துணியை போட்டு மூடிக்குவேன். ஏன்னா இந்த மலையை பார்த்தா பயமாக இருக்கும், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், மயக்கம் வரும். அதனால் நம்ம அருகையில் இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, இந்த மலையெல்லாம் தாண்டுற வரைக்கும் இந்த காட்டை பார்க்காத, படுத்துக்க, தூங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய நாள் இந்த மலைகளை நான் அப்படி தான் கடந்திருக்கிறேன். பர்டிகுலராக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை, அதே மலைகளை, அதே தொடர்களை இன்னைக்கு நான் பார்க்குற விதம் வேறையாக இருக்குது. இன்னைக்கு அதை நம்ம அணுகிற விதம் வேறையாக இருக்குது. அதுதான் அதே மாதிரி தான் 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி எத்தனையோ கிராமங்கள் மலையாளத்துலேயும் தமிழ்லையும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பிற மொழி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மலையை பற்றி அவங்களால உணரவோ, இந்த மலையை பற்றி அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு செயல் வடிவமோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இயல்பாக ஒரு காடு மலைகளை பற்றி என்ன புரிதல் இருக்கோ அந்த புரிதல் தான் இருக்குது அவங்கள்ட்ட. இந்த காடுகள் மலைகளுக்குள்ள இந்த மலைகளில் இருக்கிற அந்த ஒரு இனம் புரியாத ஒரு பேராற்றலை பற்றி அவங்களால உணர முடியலை. அதுக்கு காரணம் அந்த தவத்தோடு இருக்கிற செயல் வடிவமும் அந்த பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற அந்த தேடுதல் மிக சரியாக இருக்கும்போது இது கிடைக்கப்படும் அப்படிங்கிறதான் இதோட செயல். அப்போ இன்னைக்கு இந்த மலைத்தொடர்களில் எத்தனையோ இடங்களில் அந்த மலைத்தொடர் நம்மளை ஒரு 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 வடிவமாக உருவாக்கி கொள்ளுது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எப்பயுமே ஒரு மலைத்தொடர் நல்ல ஒருத்தருடைய வளர்ச்சியை, ஒருத்தருடைய growth, ஒரு தியானம் பண்ணுறவர் வளர்றாரு, ஒரு தியானம் பண்ணுறவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறாரு, அவர் மலர போகிறாரு, அவர் மலர்ந்து தயாராகிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த பிரபஞ்சம் அதுக்கான பாதைகளை அது திட்டமிட்டு கொடுக்கும், அது வழிகாட்டும். ஒரு மலைத்தொடரே தானாக ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு அது உதவும், அது அழைக்கும். கடலாக இருக்கட்டும், நதியாக இருக்கட்டும், அருவிகளாக இருக்கட்டும், மலை சார்ந்த எத்தனையோ குகைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு அந்தந்த காலகட்டம் ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வடிவத்தில் உணர்த்தி அவர்களை ஊடுருவி அந்த இடத்துக்கு வர வைக்கும். அப்படி தான் எத்தனையோ ஆண்டுகள் நம்ம தவம் செய்திருந்தாலும், நம்ம பயணம் பண்ணியிருந்தாலும், இந்த மிக முக்கியமாக ஒரு 4-5 நாட்கள் இந்த மலைத்தொடர்களில் தொடர்ந்து நம்ம அங்கே இந்த மலைத்தொடர்களை தேடுதலும், இந்த மலைத்தொடர்களுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பரிணாமத்தை நம்ம உணர்ந்தோம். ஒரு இடத்துக்குள்ள தூக்கமே இல்லாத அளவுக்கு ஒரு தியானம் கிடைக்கிற மாதிரி ஒரு மலையை நம்ம பார்த்தோம். இன்னொரு மலைத்தொடரில் என்ன பார்த்தோம்னா, நம்மளுடைய அந்த சக்திங்கிற ஒரு செயலை ஒரு இடத்துல நிலைநிறுத்துறதுக்கான வாய்ப்பு உருவாக்குற ஒரு இடத்துல பார்த்தோம். இன்னொரு இடத்துக்குள்ள என்ன புரிதல் அப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்தமான அந்த என்ன நோக்கத்துக்காக உருவாகி இருக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக செயல்படுறோம் அப்படிங்கிறத அதை உணர்த்துறத நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு மலைத்தொடர்களில் எத்தனை விதமான அந்த எண்ணங்கள், அந்த வடிவங்கள் இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது, நம்மளால் செயல் வடிவமாக உருவாக்கிக்க முடியுது. அப்போ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தியானம் பழகிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த காணொலியை கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டியாக இந்த இடத்துக்கு நாமளும் போகணும், இந்த இடத்துக்குள்ளே போய் தவம் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகலாம். உங்களுக்கு தேடணும் அப்படிங்கிற ஒரு செயல் கூட உருவாக்கப்படலாம். ஆனால் நீங்கள் அப்படி அணுகாமல்
இந்த இடம் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை அழைக்கும், அதுவா அன்னைக்கு தான் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும்னு நான் கருதுறேன். நீங்கள் கிளம்பி வந்தால் அதுக்குள்ள அந்த அனுபவிக்கிற சுகங்கள் அப்படி இருக்காது. அது இயல்பாக இயற்கையாக நடக்கும். அப்போ நீங்கள் வரும்போது நான் பேசுனதும் நீங்கள் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறதும் ஒன்றா கனெக்ட் ஆகும். இப்போ வந்தால் அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் சக்தியை உணரலாம். ஆனால் அந்த கனெக்டை உங்களால் பிடிக்க முடியுமாங்கிறது தெரியாது. ஏன்னா இந்தியா முழுக்க நிறைய மலைத்தொடர்களை பற்றி நிறைய காணொளிகள் போடப்படுறாங்க, நிறைய எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் அத்தனை தொடர்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் படையெடுத்து போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சக்தியோ அங்கே இருக்கிற செயலையோ ஒரு தியானத்தையோ பண்ணுறாங்க. ஆனால் முழுமையாக உணர முடியாததுக்கோ அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கோ என்ன கூறப்பட்டிருக்கோ அதை அவங்களால பிடிக்க முடிஞ்சானா இல்லை. காரணம், அவங்க வலுக்கட்டாயமாக தூண்டுதல் பேரில் அந்த மலைத்தொடர்களுக்கு போகிறாங்க. அந்த ட்ரிப்பாக, ஒரு பயணமாக, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக எடுத்துகிட்டு பயணம் பண்ணுறாங்க. இதுதான் அங்கே பின்னடைவை ஏற்படுத்துது. இப்போ நான் சொல்லியிருக்கிற ஒரு 3-4 தொடர்கள், மலைத்தொடர்கள் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில். அப்போ ஒரு மலையில் தூக்கமே அற்ற ஒரு நிலையில் அந்த மலையே ஒரு தியான வடிவத்தில் இருக்குது. அங்கே தூக்கமே வராது. அந்த மலையில் தூக்கம் எப்பயுமே விழிப்பில் இருக்கிற மாதிரி அந்த மலை தன்மையே மாறி இருக்கு. அந்த மலைத்தன்மையை நீங்கள் எப்படி உணர முடியும்? இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் அங்கே உட்காந்தீங்கன்னா அதே தன்மையை உங்களால் உணர முடியுமானா உணர முடியாது. நீங்கள் என்னவா உணருவீங்கன்னா அந்த மலைக்குள்ளே இருக்கிற ஆற்றலையோ சக்தியையோ வேற ஒரு வடிவத்தை தான் உணர முடியும். அப்படியே துல்லியமாக நான் சொல்கிறத உணரணும்னா அது அழைக்கும், அந்த செயல் வடிவம் உருவாக்கி கொடுக்கும். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ளே நம்ம அங்கே உட்கார்ந்துருக்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு குரு மாதிரி இருக்கிறோம், ஒரு ஞானத்தை தேடுறோங்கிறதுக்காக இந்த மலைக்குள்ளே நம்ம வரலை. அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்குள்ள என்னன்னா இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த தேடுதல் என்பது என்னன்னா, தேடுறவங்க பல கோயில்களுக்கு போவாங்க, பல மலைத்தொடர்கள்லாம் அலைவாங்க, சாமியை தேடிட்டு அலையிறாங்க, கடவுளை தேடிட்டு அலையிறாங்க, சித்தர்களை தேடிட்டு அலையிறாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பெரிய படித்த அறிஞர்கள், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நினைக்கிறாங்க. அது இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல தவம் செய்கிறவனை சித்தர்களோ யோகிகளோ அவங்க தான் தேடுறாங்க. ஒரு மலை தேடுதுங்க, இதுதான் உண்மையான செயல். ஒரு கோவிலோட அந்த பிரகாரம் தேடுது. அவர் மாதிரி ஒரு தவம் பண்ணுறவர் நம்ம கோவிலுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள வருவாரா அப்படின்னு. நிறைய மலைத்தொடர்களில் என்னாலலாம் உணர முடிஞ்சிச்சு. நிறைய சக்தி வாய்ந்த செயல்கள். ஒரு நல்ல தியானம் பண்ணுற நம்ம மட்டும் இல்லை, நல்ல உயர்ந்த தியானத்தை அனுபவத்தை பெற்றவங்க வருவாங்களா இந்த மலைத்தொடர்களுக்குள்ள, இந்த பகுதிக்குள்ளே வருவாங்களான்னு காத்து இருக்கிறதா என்னால் உணர முடிஞ்சிச்சு. அப்போ அந்த செயல் நிகழணும். அது நிகழ்ந்தாதான் அது ஒரு பெரிய அனுபவமாக மாறும். அப்போ எந்த முக்கியமான அனுபவம் பெற்றவங்க யாரும் ஒரு இறை பக்தியில், இறை தேடுதலில் ஒரு மலைத்தொடர்களுக்குள்ளே அவங்க சுத்தலை. அதை ரொம்ப நுட்பமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான வடிவம்னு நினைக்கிறேன். இதை வேற ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நான் அடுத்த இதோடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு செயலில் நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய ஒட்டுமொத்தமாக உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பேருக்குள்ளேயும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தியானம் பண்ணுறவங்களுக்குள்ள ஒரு நல்ல செயல், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க, ஒரு கனெக்ட் சந்திப்பீங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் எப்படி அழைப்பு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நல்ல தியானம் பண்ணுறவனுக்கு பிரபஞ்சத்துலேருந்து, இறைவன்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருங்க. அதுதான் ஒரு இறை தேடுதல், இறை பயணம், யாத்திரை அப்படிங்கிறது. ஒரு யாத்திரை, பணம் இருக்குது, வருஷத்தில் ஒரு நாள் பிளான் பண்ணுறோம், 3 மாதத்துக்கு ஒருக்கா டூர் பிளான் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல யோகிகிட்ட நடக்காது. ஒரு யோகி யாத்திரையாக பிரயாணம் பண்ணுறது அங்கேருந்து வரப்போகிற அழைப்பு. அதே மாதிரி தான் இங்கே தியானம் பண்ணுற அத்தனை பேத்துக்கிட்டையும் அந்த யாத்திரை அதுவாக கிரியேட் ஆகும், அழைப்பு அங்கேருந்து வரும். அப்போ நீங்கள் இமாச்சலுக்கோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கோ போகும்போது நீங்கள் வேற ஒரு அனுபவத்தையும் உங்கள் லைஃபு மலர்றதை கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிகழணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல். இன்னைக்கு இந்தியா முழுக்க, தமிழ்நாடு ஃபுல்லாக, ஏன் உலகம் முழுக்க இந்த ஆன்மீகம் என்பது ஒரு கொடுத்து வாங்குற பொருள் மாதிரி. கொடுத்து தான் வாங்கணும், ஆனால் அது இயல்பாக அதுவாக நடக்கணும். இங்கே கொடுத்து வாங்குற பொருள் மாதிரி கடையில் கொஞ்சம் ஒரு பொருளை கொடுங்களே அப்படின்னு கேட்குற மாதிரி, கொஞ்சம் தீட்சை கொடுங்களே, கொஞ்சம் தியானம் கற்றுக் கொடுங்களே, அந்த மாதிரி ஒரு செயல் வடிவம் தூண்டுதல் பேரில் நடக்கக்கூடாது.
நடக்கப்படுது. சில வகுப்புகளில் எனக்கே தவிர்க்க முடியலை, சில வகுப்புகளில் நானே தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக சொல்லப்போனால் நம்ம ஒரு வகுப்பு வச்சு ஒரு 100 மாணவர்களை சந்திக்கிறோம், 100 மாணவர்கள்ட்ட கலந்துரையாடல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தீட்சை கொடுக்குறோம். அப்படி கூட நிகழக்கூடாதுங்கிறது பிரபஞ்சத்துடைய செயல். என்னன்னா அந்த தீட்சைங்கிறது ஒரு எதிர்பாராத சூழலாக நிகழப்படணும். இவருக்கு கொடுக்கப்படணும்னு நம்ம யாருன்னே அறிமுகம் இல்லாத ஒருத்தரை சந்திக்கும் போது, இவர் இந்த மாதிரி வளர்ச்சியில் இருக்கிறாருன்னு அவருக்கு நம்மளுடைய சக்தியை கொடுக்கணும். திட்டமிட்டு ஒரு இடத்துல கூடி அங்கே கொடுக்கறது பேர் அது இயற்கையாக நடக்கிறதா என்பதில் கொஞ்சம் ஐயம் இருக்குது, எனக்கே இருக்குது. நான் தான் பகிரங்கமாக உண்மையை சொல்கிறேன். அதில் எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை தான், எனக்கு கஷ்டம்தான். நான் அதை உணர்கிறேன், அதை நான் பல நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் இந்த மாதிரி என்னை யாருன்னே தெரியாதவங்க தான் எனக்கு தீட்சை கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அறிமுகமே இல்லாதவங்க என்னுடைய வளர்ச்சியில் பெரிய பங்கெடுப்பு பண்ணியிருக்கிறாங்க. நான் எதிர்பார்க்காத விதங்கள், பெரிய திருப்பு முனையை நான் சந்தித்த என் வாழ்க்கையில் அனுபவங்கள் எல்லாமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, நான் எதிர்பார்க்காத பெரிய திருப்பு முனையாக தான் இருந்திருக்கு. திட்டமிட்டு இந்த குரு என்னை வளர்த்து விட்டுருவார், இந்த குரு என்னை ஆளாக்குவார், இந்த வகுப்புக்கு போய் நான் பெரிய ஆளாயிருவேன், அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தியானம் பண்ணுற மாணவனுக்கும் நடக்கப்படணும். அதனால தான் நான் முடிந்த அளவுக்கு இதை எப்படியாவது இந்த வடிவத்தை மாற்றணும் அப்படின்னு கூட போராடுறேன். இந்த வகுப்புகளை, இந்த செயல் வடிவத்தெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு இனி வரும் காலகட்டத்திலையாவது அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படிங்கிறதான் அந்த இயல்பாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் எல்லாருக்கும் அந்த புரிதல் வரும். இறைவன்னா என்ன, இயற்கைனா என்ன, அதோடைய உண்மை தத்துவம்னா என்ன, அது அப்போ தானாக அதை உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உரையாடல்கள் நடத்தப்படலாம், ஆனால் தீட்சை வேற செயல்லாம் அது இயல்பாக கிடைக்கணும், இயல்பாக நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சியாக நம்ம அடுத்த விஷயங்களை பேசுவோம்.